மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 தமிழகத்தில் பாஜக ஆட்சி தான் அப்படின்னு முன்னாள் பாஜக மாநில தலைவர் சொன்னார். இது குறித்து கருத்து தெரிவிக்கும் போது தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதுதான், முன்னாள் பாஜக மாநில தலைவர் சொல்வது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அப்படி தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க வானதி. தமிழகத்துக்கு தனியாக எதுவும் கிடையாது, தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம், இல்லை அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க அதிமுகவில். இதில் இப்படி இருக்கும்போது கூட்டணியில் இருக்கிற ஒருவர், அதுவும் முன்னாள் மாநில தலைவர், பாஜக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லுவது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவோ மாதங்கள் இருக்கு. இப்போ கூட்டணி கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கிறத பத்தி நம்ம ஒன்றும் தப்பு சொல்றது அரசியல். ஆனா பிஜேபி அதிமுக என்கின்ற இந்த கூட்டம் இப்ப பேசிட்டு இருக்கிற செயல்களை பார்த்தா ஒரு எப்படி சொல்றது, ஒரு அநாகரிகமாகவும் இருக்கு, கட்டுப்பாடும் கிடையாது, ஒரு கட்சியை நடத்துகின்றதற்கான ஒரு நிலைப்பாடும் அதுல இல்லாத மாதிரி ஆளாளுக்கு ஒரு கருத்து. இதே வேற ஒரு கட்சியா இருந்தா எப்படி குதிப்பானுங்க, இவனுங்க என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் தலைவர் நீங்க சொன்னீங்கல்ல 420 மேல, அவரு இல்ல எங்கள் தலைமையில தான் ஆட்சி, பிஜேபி தலைமையில தான் ஆட்சி. முதல்ல பிஜேபி எந்த தொகுதியிலேயாவது டெபாசிட் வாங்குதான்னு பாரு, அது தெரியல. அதுக்கான மக்களுடைய கருத்து என்னன்னு தெரியல. இவர் உடனடியாக பிஜேபி தலைமையில் ஆட்சி, எங்க இதுல கூட்டணியில அவரு வருவார்னு உடனே நயினார் நாகேந்திரன், ஆக்சுவலி இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கிறது நயினார் நாகேந்திரன். இந்த மாதிரி அவங்க பேசுறதெல்லாம் அதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. இங்கு எங்க தலைமையில சொல்லி இருக்கிறது அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி அமையும், அந்த கூட்டணியின் அடிப்படையில் தான் நாங்க தேர்தலை சந்திக்க போறோம். இதுக்கு மாறுபட்டு பேசுவது தவறு. நான் இந்த பேச்சுக்கே முற்றுப்புள்ளி வைக்கிறேன். எப்படி அவங்க கட்சிக்குள்ளேயே பாருங்க லட்சணத்தை. அதுக்கப்புறம் வானதி அந்த அம்மா அது உடனே ஒரே கோபப்பட்டு குதிக்குது. அதிமுகவினுடைய தலைமையில் தான் எங்களுடைய கூட்டணி இருக்கும், இதற்கு மாறுபாடாக இதற்கு நேர்மாறாக பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது அவங்க பேசிட்டு பத்தின்னு கேள்வி கேட்டோம்னா சொந்த கருத்தை சொல்றாரு, கட்சி கருத்து அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, இது ஒரு கட்சியா? பாரதிய ஜனதா என்பது கட்டுப்பாடு உள்ள ஒரு கடமை உணர்வு உள்ள ஒரு கட்சி, அது ஒண்ணுமே கிடையாது. இந்துத்துவா RSS வெறி பிடித்த ஒரு கும்பலாக இருக்குதுன்றதுக்கு இதுவே ஒரு ஆதாரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வேற எந்த இதா இருந்தாலும் யாருமே ஒரு தலைமையை மீறி இப்படி பேசலாம், நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தியா? ஒரு வருஷத்துக்கு முந்தைய சுப்பிரமணிய சாமின்ற ஒரு ஆளு இன்னைக்கும் பிஜேபி தான் இருக்காரு. அவர் கொடுத்தாரு, மோடி அமித்ஷா போன்றவர்கள் இருக்கும் வரை பிஜேபியே விளங்காதுன்னாரு. யாராவது நடவடிக்கை எடுத்தாங்களா? ஏதாவது கேட்டாங்களா? ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? பாரதிய ஜனதா என்பது எந்த விதத்திலேயும் ஒரு அமைப்பாக, ஒரு அமைப்பு ரீதியாக சட்டப்படியான ஒழுங்கு நீதியுடன் கட்சி அல்ல. யார் வேணா எதை வேணா கத்தலாம். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்திய கூட்டணியே நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்லும் போது, எங்களுடைய தலைவர் சொல்லும் போது, யாராலும் அசைக்க முடியாமல் உறுதியாக இருக்கிறது. இதை பழுதுபா செய்ய வேண்டும், இதை மாசுபடுத்த வேண்டும் என்று சில பேர் முயற்சி பண்ணலாம். ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடையும் அப்படின்னு அவர் சொன்னதற்கு ஏற்ப எழுச்சி தமிழராக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த நிகழ்விலே கூட தொல் திருமா அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கார். எங்களுக்கெல்லாம் இந்த சீட்டு இவ்வளவு வேணும், கூட்டணி அது வேணும், இது வேணும், ஆட்சி வேணும், அதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் கிடையாது. நாங்கள் கொள்கை ரீதியாக இணைந்தவர்கள், மதவாத சக்திகளுக்கு இங்கு இடம் கிடையாது, அதை எதிர்த்து நாங்கள் விரட்டி அடிக்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம், இது கொள்கை கூட்டணி அப்படின்னு அவரும் பேசியிருக்கார். ஆக இந்திய கூட்டணியினுடைய நிலையும் நீங்க பாக்குறீங்க, ஒன்னுத்துக்குமே உதவாத, உருப்படியே இல்லாத ஒரு கூட்டணி பற்றி இவனுங்க பேசிட்டு பாக்குறீங்க. ஆக எதிர்காலத்தில் இன்னமும் அவர்கள் என்ன நிலை அடைவார்கள் தெரியாது. ஆனா ஒண்ணு, இதுல கூட ஒரு மர்மம் அவர்கள் செய்வார்கள். RSS மர்மம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் வர வரைக்கும் 1 மாசம் வரைக்கும் எல்லாம் கத்தி சண்டை போடுங்க, அதுக்கப்புறம் திடீர்னு ஒன்னாயி எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான், நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு
குரலை மாத்திக்கிட்டு ஒண்ணு சேருங்க, நாங்க அப்போ உங்களை ஒண்ணு சேர்த்துக்கிறோம். ஏன்னா பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பக்கம் போயிடக்கூடாது, நீங்க எல்லாம் ஒண்ணு சேரணும் தொண்டர்களை அப்படின்னு கூட பிளான் பண்ணியிருக்கானுங்களாம். இப்படி கூட திட்டம் போடக்கூடிய ஒரு கூட்டம் பாரதிய ஜனதா. ஆகவே இன்றைக்கு அவர்கள் பேசுவதற்கெல்லாம் தனிப்பட்ட அர்த்தங்களை நாம் எடுத்துக்கொள்ளவே வேண்டாம், விட்டுடுவோம். பாஜகவுடன் வரும் தேர்தலை சந்திக்க ஒரு கட்சி ரெண்டு கட்சிகள் இல்ல, பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க வானதி. வானதிக்கு என்ன கிடக்குது? ஏன் வானதி மட்டும் இல்ல, அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேரே யாருக்கும் தெரியாது. அந்த லட்சணத்தில் இருக்குது அந்த கட்சி. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேரு ரோம சீனிவாசன் அப்படின்னு அந்த ஆள் இனத்துல சொல்லியிருக்காரு. விஜய் விஜய் கட்சியை சொல்றாரு, நடிகர் கட்சியை. விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரமாட்டார், அது எனக்கு தெரியும். அவர் ஒரு பக்கம், வானதி ஒரு பக்கம். என்ன வரமாட்டாரு? வரமாட்டாரா வருவாரா அப்படின்னு நீ யார் சொல்ற? அவர் இல்ல அது முடிவு எடுக்கணும். நீ என்ன சொல்லணும்? நீ தான் வந்து யார் வருவாங்கன்னு உட்காந்துன்னு ஏங்கின்னு கிடைக்கிறீங்களா? எங்க பார்த்தாலும் விட்டீங்க, கையை விட்டு விட்டு பாத்தீங்க, சுட்டுது. சுட்ட உடனே வெளில வந்து வரமாட்டார் வரமாட்டாருன்னு கத்துறீங்க. அதே நேரத்துல அவங்க வானதியை அவங்க ஒரு பக்கம் அறிக்கை கொடுக்குறாங்க. அதனால இந்த பிஜேபி என்பதனுடைய நிலையே வந்து இன்றைக்கு பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அவ்வளவுதான். நம்மால இப்ப அதை தேர்தல் வரத்துக்குள்ள திமுகவில இருந்தே பல பேர் எங்களுடன் வந்துருவாங்க, அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு நயினாரு. நயினாரு இப்ப கதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் விருப்பத்துக்கு அவர் எதை வேணும், அவருக்கு என்ன இருக்கு? இப்ப சொல்லிட்டு நாளைக்கு போய் ஏன் அப்படி சொன்ன, இப்போ உன் லட்சணம்னா உன் கட்சி உன் கூட்டணியில இருந்து பாதி பேர் காணாம போட்டான் அப்படின்னு நாளைக்கு மற்றவர்கள் கேட்டா கூட அவர் என்ன சொல்ல போறாரு? ஆமா, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு போறாரு. ஒரு கடமை உணர்வும் கிடையாது. நாளைக்கு நம்மை கேட்பார்களே, அதுக்கு நம்ம பதில் சொல்லணுமே என்ற ஒரு நிலையும் அவர்கள் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. எதை வேணா பேசுவேன், நீங்க எதை வேணா கேட்கலாம். இன்னைக்கு அது பரபரப்பா செய்தியா வரணுன்றதை தவிர, பாரதிய ஜனதா என்கின்ற பாசிஸ்டுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் களத்தின் உள்ளே வருகின்ற பொழுது நூக்கன் காரணம் எதிர்ப்பை பார்த்தாங்க. எதிர்ப்பை பார்த்த உடனே சில பேர் விலகி இவங்க கிட்ட இல்ல, ஒருத்தர் ரெண்டு பேர்ல எல்லாருமே சொல்றாங்களே. இப்ப எல்முருகனும் அதான சொல்றாரு, திமுக கூட்டில இருந்து யார் வேணாலும் எப்ப வேணாலும் வெளியேறலாம். ஏற்கனவே அவர் சொல்லும் பொழுது கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தானே சொன்னாரு. எல்முருகன் ஒரு பெரிய சாதனைகளை புரிந்து அவருடைய அமைச்சரவை பதவி மூலமாக தமிழ்நாட்டிற்கு இதெல்லாம் அப்படியே பலதை கொண்டு வந்து சேர்த்தேன்னு சொல்லி ஓட்டு கேட்க போறாருல. எல்முருகனுக்கு வந்து என்ன இருக்குது? ஏற்கனவே இந்த எல்முருகன் மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட், யாருமே இங்க சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டாங்க. விரட்டி விட்ட எல்முருகனை இன்னைக்கு உள்ள அங்க ஓட்டு வாங்கணுன்றதுக்காக ஒரு பதவியை கொடுத்து அவனுக்கு வச்சிருக்கானுங்க. அவரு இங்க வந்து பெரிய மேதாவி மாதிரி பேசிட்டு இருக்காரு. எல்முருகன் சொன்ன கருத்து வந்து அவருக்கு வந்து ஏதாவது கற்பனையில அவர் வந்து கதை எழுதுற மாதிரி எங்க கட்சிக்கு வருவாங்க, எங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு அவர் சொல்றது வந்து, நான் இன்னொன்னும் சொல்றேன், அந்த கட்சியில இருக்கவங்க வேற எப்படி சொல்லுவாங்க? அங்கதான் வேற வேலையே. முருகன் மாநாட்டுக்கு அப்புறம் திமுக ஒரு முடிவுக்கு வரும், திமுக ஆட்சி ஒரு முடிவுக்கு வரும்ங்கிறாரு. தெளிவா முருக பக்தர்கள் சொன்னாங்க. உண்மையிலேயே முருகனை நினைக்கக்கூடிய பக்தர்கள் சொன்னாங்க, இந்த முருக பக்தர் மாநாடு நடத்தின பிறகு பாரதிய ஜனதா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் ஒண்ணும் இல்லாம போயிடும், முருகனே அதை பார்த்துக்குவாருன்னாங்க. சாமி நம்பிக்கை உள்ளவங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? அழகா ஒருத்தர் கேட்டாரு, இந்த எல் முருகன் சொல்லட்டும் அவங்க கூட இருக்கிற கும்பலும் சொல்லட்டும், எங்க முருகனுக்கு தமிழ் கடவுள்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு கோயிலை கட்டு, குஜராத்ல ஒரு கோயிலை கட்டி எங்க பக்தர்கள் கூட அங்க வருவோம். நாங்க அங்க வந்து நீ செஞ்சினா நாங்க உன்னை மதிப்போம். நீ அங்கெல்லாம் முருகனை ஏத்துக்க மாட்டியா? ஏன் முருகனை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியுமா? முருக பக்தர்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கு தெரியுமா இந்த நாட்டுல? எதுக்காக சொல்ல வரேன்னா, அவனுங்க RSS காரங்க சொல்றதுதான். ஏன்டா முருகனை மட்டும் விட்டுட்டீங்க, மற்றதெல்லாம் தூக்கி வச்சுக்கிறீங்கன்னு கேட்டா, முருகனுடைய செகண்ட் ஒய்ஃப், அவருடைய காதல் திருமணம் வள்ளியோடையாம். வள்ளி வந்து மலைப்பகுதியை சேர்ந்தவங்களாம். அதனால அந்த மலைவாழ் பொண்ணை வந்து அது கட்டிக்கிட்டதை நாங்க எப்படி ஒத்துக்குவோம்? அதனால முருகனை நாங்கள் விலக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய RSS கையில வச்சுக்கிட்டு இங்க முருக பக்தர்கள் மாநாடுன்னு திட்டம் போட்டு மக்களை ஏமாற்றத்துக்கு பொய் சொல்லிக்கிட்டு வரானுங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், முருக பக்தர்கள் எல்லாம் உண்மையான முருகர்களை பக்தர்கள். நிறைய பேரு பேட்டியே கொடுத்துட்டாங்க, உண்மையான முருகர்கள் நம்பிக்கை உள்ளவங்க யாரும் அங்க போகாதீங்க. அது ஆன்மீக மாநாடு அல்ல, அது பாரதிய ஜனதாவினுடைய அரசியல் மாநாடு. அரசியல் மாநாடுன்னு போட்டா யாரும் வரமாட்டாங்கன்னு முருகன் பேரை பயன்படுத்துற. நீ மதத்தை சொல்லி ஓட்டு வாங்குறது ஒரு பக்கத்துக்கு பதிலு கலவரத்தை உண்டாக்கி ரத்தத்தை
ரோட்ல ஓட விட்டு அதுல தைன்னு நடந்து போய் அமித்ஷாவும் மோடியும் ரத்த தடாகத்திலே குதிச்சது அங்க அயோத்தி கிட்டலாம். அது ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு ஓட்டு வாங்கினது. இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அங்க அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா, இங்க வந்து முருகனை காட்டி, அங்க வந்து ராம, இங்க முருகன். முருகன் படத்தை காட்டி நாங்க தான் முருகனுக்கு வந்திருக்கிறோம், நீங்கெல்லாம் ஓட்டு போடுங்க. யாரும் இவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை, நம்பவும் தயாராக இல்லை. உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால், திருப்பரங்குன்ற மலை பகுதியில இவனுங்க எதுக்காக இதை செய்யறானுங்க? உண்மையிலேயே முருக பக்தர்களா இருந்தா அறுபடை வீடு இருக்குல்ல. இப்ப பழனியில முத்தமிழ் முருகன் மாநாடு நம்மளுடைய அரசு அறநிலையத்துறையின் சார்பாக என்னுடைய அன்பு சகோதரர் சேகர்பாபு அவர்கள் சிறப்பாக செய்து, முருகன் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க. எத்தனை முருகன்கள் இருக்காங்க நம்ம இதுல, பல முருகன்கள் பல பேர்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் அங்க போய் இருந்தாங்க. அந்த மாநாடு சிறப்பாக நடந்தது. அதான் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு. நீ அறுபடை வீடுகள்ல எதுலையும் இல்லாம திடீர்னு மதுரையில வைக்கிறன்னா, அங்கத்தான் பிஜேபி, அதுதான் RSS. தமிழா விழித்துக்கொள், இந்த பாவிகளுடைய சண்டாளத்தனத்தில் மூழ்கி விடாதீர்கள். ஏன் சொல்றோம்னா, திடீர்னு அமித்ஷா வந்தார். அவர் என்னமோ தமிழ்நாட்டு மேல அப்படியே வந்து என்ன சொன்னார், சிக்கந்தர் மலை என்று திமுக பெயர் வைக்க துடிக்கிறது. என்னைக்காவது எங்கேயாவது இதை பத்தி பேசிருக்குமா? சிக்கந்தர் மலை அப்படின்றதுல அவங்க இஸ்லாமிய மக்கள், இந்த பக்கம் முருக பக்தர்கள், இவங்களுக்கு கும்பிடுறாங்க. சைவர்கள் வைணவர்களாக இருக்கிற நாம இப்படி போறாங்க. இவங்க இஸ்லாமியர்கள். இதுல எந்த விதமான பிரச்சனையும் 500 ஆண்டுகளாக வராத இல்லாத ஒற்றுமையோடு இருக்கிற அந்த மலைப்பகுதிய நடுவுல போய் என்ன பண்ணானுங்க RSS பிஜேபி. மறந்துடக்கூடாது, நீங்க ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள அங்க எப்படி வந்து முருகன் மலை அடிவாரத்துல நீங்க பிரியாணி கிண்டுறீங்க, எப்படி பிரியாணி சாப்பிடுறீங்க, அசைவம் சாப்பிடுறீங்க, அதான் இவர்கள் எதிர்க்கிறார்கள், அவர்கள் கேட்டார்கள்னு 2 குரூப்பை கிளப்பி விட்டது பிஜேபி. அவனுங்களுக்கு அடிச்சுக்கணும், அடிச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டினுடைய நிம்மதி கெடுக்கணும். முருகன் பேர்லயும் இந்த பக்கம் இஸ்லாமியர்களுக்கும் போட்டு பிரச்சனையை உருவாக்க தயார் நடத்துறாங்க. ஆனா நம்ம தமிழர்கள் அறிவார்ந்த உண்மையானவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, நாங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம், நீங்க ஒண்ணு எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது, நாங்க எங்க பகுதிக்கு போறோம், அவங்க அவங்க பகுதிக்கு போறாங்க, வணங்கிட்டு வர போறாங்க, வழிபாடு முடிச்சுட்டு வர போறாங்க, நாங்க ஒன்னா இருக்கிறோம் வாயா சொல்லி விரட்டி விட்டாங்க. இப்ப மீண்டும் அமித்ஷா அதை கிளறி இருக்கா. அந்த மலையை வந்து திமுக, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ எத்தனை பொய் சொன்னாலும் உலகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அமித்ஷா. ஏங்கன்னா இங்க வந்து முருக பக்தர்கள் மாநாடுன்னு கூப்பிட்டுட்டு நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இவர்கள் எதையும் செய்யக்கூடியவர்கள், நாம் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. 2 பக்கத்திலும் ஆட்களை போல கூட உருவாக்கி சண்டையை உண்டாக்குவாங்க. அது அமித்ஷா முன்னால இருந்து செய்வாரு, மோடி கைத்தட்டி ரசிப்பார். ஆகவேதான் தமிழ்நாட்டில் இந்த மாநாடு என்பதை மிக எச்சரிக்கையோடு பார்த்தாக வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர் சொல்றாரு, இதுல அரசியல் பேசப்படாது, இந்து அமைப்புகள் சேர்ந்து இந்த மாநாடு நடத்துது, இதுல வந்து அரசியல் கலப்பு கிடையாது, அரசியல் பேசப்படாது அப்படிங்கிறார். அரசியல் பேசக்கூடாது, அதான் நாமளும் சொல்றோம், அரசியல் பேசக்கூடாது மிஸ்டர். நீ வந்து அறிக்கையை கொடுத்துட்டு அது இந்த மாநாடுல உங்களை ஆன்மீக மாநாடா ஒழுங்கா நடத்திட்டு போ. இப்போ முருக பக்தர்கள் கடைதான் அதை ஒழுங்கா செஞ்சுட்டு போ. அதை விட்டுட்டு அரசியல் பண்ணுவது என்பதே நீ இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப அவர் திரும்ப அதை சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, அரசியல் நாங்க பேச மாட்டோம், ஆனால் சிக்கந்தர்கள் பற்றி சமயத்தினுடைய நிலைப்பாடுகள்ல சண்டையை உண்டாக்குக, கலவரத்தை சச்சரவை உண்டாக்க நாங்கள் பேசுவோம் என்பது அதன் உள்ள இருக்கிற உள்ளார்ந்த அர்த்தம். அதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இதற்கு 52 விதிகளுக்கு மேல் கண்டிஷன்ஸ் நம்முடைய காவல்துறை போட்டிருக்கு. அதை எச்சரிக்கையோடு காவல்துறையின் மூலமாக நம்முடைய அரசு நீங்க நடத்துங்க, அதை நாம வேணாம். அவர் அதான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அனைத்து மதத்தையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற செய்தி மாநாட்டில் வலியுறுத்தப்படும், மாநாட்டில் யாரும் அரசியல் பேச மாட்டாங்க, முழுக்க முழுக்க பக்தி மாநாடாகவே இது இருக்கும் அப்படின்னு தான் அவரு சொல்றாரு. அப்படின்னா நாங்க வரவேற்க போறோம். எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நீங்கள் ஏற்கனவே இந்தியாவில் பல பகுதிகளை நடத்திய இப்படிப்பட்ட மாநாடுகளில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்கள், கலவரங்கள், சச்சரவுகள், அதன் காரணமாகத்தான். இப்ப நீங்க இன்னும் கூட பாத்தீங்கன்னா, இந்த யூபியிலலாம் உத்தரப்பிரதேசத்தெல்லாம் பல ஊர்கள்ல இந்த சிஎம் அவர்கள் இருக்கிறாரு, அவர் ஒருத்தர், இன்னும் மற்றவர்கள்லாம் சேர்ந்து பல ஊர்களுக்கு போய் கோயில்களுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பக்கமும் அந்த பக்கம் இஸ்லாமிய மக்களும் கிறித்துவ மக்களும், யோகிலாம் சொல்றேன், இஸ்லாமிய மக்களும் கிறித்துவ மக்களும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஸ்கிரீன் போடுறது, அதை மூடி விடுறது, யாருமே வெளியே வரக்கூடாதுன்றது, வந்தா நடவடிக்கை எடுப்பன்றது, இதெல்லாம் அங்க நடக்குது. தேவையில்லாமல் காவல்துறையை வைத்துக் கொண்டு அங்கு அநியாயங்களை செய்கிறார்கள். பல காவலர்கள் வருத்தப்பட்டு வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். எதுக்கு இதை சொல்லணும்? இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீ நடத்து, நீ பேசு, ஒழுங்கா நடத்துறது தான் நாங்களும் சொல்றோம். நான் ஒழுங்கா நடத்த போறேன்னு சொல்றேன், செய். இந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு முதலமைச்சரை சந்திக்க முடியல, நேரம் ஒதுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கவும் பிரச்சனை பண்ணாங்க. இப்போ முதல்வரை சந்திச்சு அழைப்பு கொடுக்கலாம்னா அனுமதி தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்றாங்க. ஒழுங்கான முறையில இவர்கள் அனுமதி கேட்டா சரியாக கிடைக்கும். அனுமதி கொடுக்க கூடாது என்பதற்காகவே வேறு விதமாக கேட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுக்கிறது. எல்லோரையும் அவர் பார்ப்பார். யாராக இருந்தாலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் யாரையும் வெறுக்கவே மாட்டார். தன்னை நாடி வருபவர்களை மதித்து அவர்களுடைய கருத்தை கேட்கக்கூடிய முதலமைச்சர். இந்த குற்றச்சாட்டை நயினா நாகேந்திரன் தான் வைக்கிறாரு. முதல்வருங்கிறவர் அனைவருக்கும் சமமா இருக்கணும், எல்லாருக்கும் சமமா நடத்தணும். ஆனா இங்க வந்து ஒருதலை பட்சமா இருக்கு அப்படிங்கிறாரு. அதான் நயினா நாகேந்திரன் இன்னைக்கு இல்ல, அன்னையில இருந்து நம்மளை எதிர்த்து பேசக்கூடிய ஆளு. ஒருதலை பட்சம் அதெல்லாம் கிடையாது. மிக தெளிவாக முதல்வர் அவருடைய அலுவலகத்தில் இவர்கள் முறையாக போய் அதை அணுகுவார்கள் என்றால் இடம் கிடைக்கும். நீ போய் பத்திரிகை கொடுத்துட்டு வரலாம். ஆனானப்பட்ட எத்தனையோ பேர் அவரை சந்திச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க என்னமோ சந்திக்கிறது இல்லையா? ஒரு நாளைக்கு 1000 மக்களை கூட சந்திச்சுட்டு போகக்கூடிய ஒரு தலைவன், எல்லோரும் எளிமையாக பார்க்கக்கூடிய ஒரு முதல்வர், அவர்கிட்ட போய் இந்த குற்றச்சாட்டை சொல்றது நம்ம எப்படி இவர்களை சொல்லுது அப்படின்னு நமக்கு புரியல. வேணுன்னே திட்டம் போட்டு மாநாட்டுக்கு முந்தைய ஆரம்பிச்சுட்டானுங்க வேலையை அப்படின்னு அர்த்தம். தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடுல ஏழை மாணவிகள் படிக்கிறதுக்காக அதிமுக ஆட்சியில் முறையாக அதெல்லாம் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் அது செயல்படுத்தலை. மத்திய அரசு பணம் கொடுக்கலங்கிறதுக்காக அதை தட்டி கழிக்கக்கூடாது. மாநில அரசு அதை ஏற்று அதை நடைமுறைப்படுத்தணும், மாணவர்களுக்கு படிப்பு வசதியை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு இந்த கல்விக்கூடங்கள், கல்வி நிலைகள், மாணவர்கள் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய தகுதியோ தரமோ கூட கிடையாது. இன்னைக்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்கன்னு எதையோ ஒன்று பேசிட்டு வரக்கூடிய எடப்பாடியை நாம கேட்பது என்னன்னா, நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு அமைந்த உடனே மிக தெளிவாக கல்வித்துறையை தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் கவனித்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மூடப்படுகின்ற நிலையில 5 பேர் 4 பேர் 3 பேர் கூட சேராத நிலையில இருந்த அரசு பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு மிக அதிகமாக வேகமாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து அரசு பள்ளியில் சேர்க்கக்கூடிய அளவிற்கு அங்கு புதுப்பிக்கப்பட்ட அந்த கட்டிடங்களும் ஆசிரியைகளும் இன்றைக்கும் அந்த குழந்தைகளுக்கு எல்லா விதத்திலும் சலுகைகளும் கல்வியும் அமைக்கின்ற அரசு பள்ளியில படித்து ஒருவர் உயர்கல்விக்கு போனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாதம் 1000 என்று உத்தரவு போட்டு அவங்க படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற முதல்வரை பார்த்து எடப்பாடி கேட்கிறார், எல்லா ஸ்கூலையும் மூடி தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம், அது இவங்களுக்கு வேண்ட பள்ளிக்கூடங்கள்லாம் காசை வாங்கிக்கிட்டு ஸ்கூல்ல மூடி நாசப்படுத்தியது எடப்பாடியினுடைய அரசாங்கம். அதை முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தனியார் பள்ளிகளிலே சேர்ப்பதற்கான நிதி, அந்த நிதி நீ ஏன் கொடுக்கல, நான் எடப்பாடியினுடைய உனக்கு அந்த எடப்பாடிக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லை, உன்னுடைய ஆட்சி காலத்தில் நீ மோடியினுடைய செருப்பை தூக்கிக்கிட்டு அமித்ஷாவுடைய காலை கழுவிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த காலத்தில் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய பணம்லாம் வந்துகிட்டு இருக்கிற நிலையில ஒன்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணாம ஒழுங்கா எல்லா நேரமும் தர வேண்டிய அந்த நிதியை கொடுத்து அதுல ஓடிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் யூனியன் கவர்மெண்டினுடைய ஃபண்ட் எல்லாம் வரணும். 2120 கோடிக்கு மேல இன்னும் கல்வித்துறைக்கு பணத்தை கொடுக்காம வச்சிருக்கிற மோடி அரசாங்கத்துக்கிட்ட கேட்கறதுக்கு யோகிதை இல்லாம, ஏன் நீங்களே செய்யுங்கன்னா பணம் நிதி, இந்த கஷ்டமான கொடுமையான நிலையில் கூட இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் இந்தியாவே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல ஆட்சியை நடத்திட்டு வர்றார். இருக்கிற நிதிகளை வைத்துக் கொண்டு இதுல கல்வித்துறைக்கு முழுவதுமாக நாசப்படுத்திட்டு ஒன்றிய அரசாங்கம் யூனியன் கவர்மெண்ட் இருக்கு.
எவ்வளோ முறை சொல்லியாச்சு, கடிதங்கள் எழுதியாச்சு, எம்பிகளும் பேசியாச்சு, நேரடியாகவும் முதல்வரே பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லியாச்சு. சொன்னதற்கு பிறகும் கூட இன்னும் தரலாம். என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு கல்வியை நாசப்படுத்துகின்ற அந்த வேலையில அவ்வளவு ஆசையோடு இருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும். அந்த ஆசைக்கு தூபம் போடுற மாதிரி அதை காரணமா சொல்லி நாளை ஓட்டு கேட்கறதுக்கு பயன்படுத்தலாம்னு எடப்பாடி இதை பயன்படுத்துகிறார். இன்னும் கூட முதல்வர் சொல்லிட்டார், எதுவாக இருந்தாலும் அதை கூட இந்த அரசு ஏற்றுக்கொள்ளும், உங்களுக்குரிய சலுகைகளுக்கு எந்த குறையும் வராது, நான் ஏற்பாடு செய்கிறோம் இந்த அரசாங்கம் அப்படின்னு அதையும் சொல்லிட்டார். அதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும் எடப்பாடிலாம். அரசு பள்ளியில் சேர்ற மாணவர்கள் சேர்றாங்க, அவங்க சொல்கிறது வந்து தனியார் பள்ளியில் படிக்க ஆசைப்படுற மாணவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஆசைப்பட்டு தானே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே சட்டப்படி இருக்கின்ற அந்த நிலைகளை தான் முதல்வரும் சொல்றார். சட்டப்படியாக தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள். அதான் இல்லை, இந்த சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறார்ல இப்போ மகாராஷ்டிரா ஆளுநர், அவர் என்ன சொல்கிறாரு, பொதுவாக இவங்க வந்து மத்திய அரசு நிதி தரலன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த திட்டத்துக்கு நிதி தரல, எந்தெந்த திட்டத்துக்கு நிதி தந்தாங்க அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு கொடுக்க முடியுமா, தமிழக அரசு கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அவருக்கு சொல்ற ராதாகிருஷ்ணனுக்கு, நீங்க எல்லாம் ஒரு அரசுல இருந்திருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையோ புத்தியோ இருக்காதா? தமிழ்நாடு அரசு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு, ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கிற மனுக்களையும் கடிதங்களையும் படிச்சீங்களா? அந்த கடிதங்களிலேயும் அந்த அறிக்கைகளிலேயும் இன்னும் யூனியன் கவர்மெண்ட்ல பேசுகின்ற போதும் சரி, கடிதமாக லெட்டர் மூலமாக கொடுத்தது என்ன, எந்தெந்த பிரிவுகளுக்கு எவ்வளவு நிதி தர வேண்டும் என்பதையும் கொடுத்துட்டாங்க. அதுதான் நம்ம சொல்றது. மொட்டையா போயிட்டு என்ன ஒன்னும் உங்க கட்சி நினைச்சுக்கிட்டியா, பாரதிய ஜனதா மாதிரி எதை பற்றியுமே கவலைப்படாம நீங்க போய்கிட்டே இருக்கிறதுக்கு? அப்படி அல்ல, கரெக்டா தெளிவாக கடிதம் கொடுத்துருக்கு. இந்தந்த இருக்கு, அதை போய் படிச்சுப்பாரு. நீ கேட்டீங்கன்னா உடனே வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். வெள்ளை அறிக்கை எதுக்கு கொடுக்கணும்? வெள்ளை அறிக்கைனா என்ன, அது கொடுக்கறது எப்ப, எதுக்காக, இதெல்லாம் இருக்குல்ல. கொஞ்சம் யோசனை பண்ணி அரசு பூர்வமாக நடைபெறுவதையும் சிந்திச்சு சொல்லணும். முதல்வர் தமிழக அரசின் மூலமாக முறையாக கடிதம் கொடுத்திருக்கிறார். இப்ப கல்விக்கான நிதியை ஏழை கொடுக்கலன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. அதுக்கு 1000 பேச்சு இங்க இருக்கிறவங்க பேசுறாங்க. இப்ப இந்த ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் பேசுறாங்களே, அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றோம் மற்றவர்களுக்கு. பிஜேபி எப்படிப்பட்டது, எவ்வளவு மோசமான மோசடித்தனமாக இருக்கு தெரியுங்களா? இந்தியாவில் வேத கல்விக்கென்று தனியாக, வேத கல்விக்கு தனியாக மகரிஷி சாந்தினி ராஷ்டிரிய வேத வித்ய சமஸ்கிருத சிக்ஷா வாரியம் மற்றும் பாரதிய சிக்ஷா வாரியம் அமைக்கப்படும் என்று ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய கல்வி இணை அமைச்சர் சுபாஷ் சர்க்கார் பார்லிமெண்ட்ல அறிவிச்சிருக்காரு. இதுல பேரை சொல்றதுக்கே உச்சரிக்கவே எல்லாருக்கும் சிரமமா இருக்கு இந்த வாரியங்களின் பேரை. இதுல எல்லாம் மூட நம்பிக்கை. வேத கல்வி என்ற பெயர்ல இதுக்கு பல லட்சங்கள் பல கோடிகள் ஒதுக்கி இதை செய்யும் பொழுது என்ன ஆகும்? இளைஞர்களை வருங்கால சமூகத்திற்கு, இருண்ட காலத்திற்கு கொண்டு போய் RSS வழியிலேயே இவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இதை ஆரம்பிக்கிறாங்க. பல கோடிகள், பல 1000 கோடி இதுக்கு ஒதுக்கலாம். ஒரு அமைச்சர் சொல்றான், அந்த இதை நீங்க மறுபடியும் ஒரு தடவை வேணா அந்த பேரை யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. மகரிஷி சாந்திபனி ராஷ்டிரிய வேத வித்யா சமஸ்கிருத சிக்ஷா வாரியம். மிஸ்டர் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடலாமா? மற்றும் பாரதிய சிக்ஷா வாரியம் அமித்ஷாவுக்கு ஓட்டு போடலாமா? இது இங்கு கொண்டு வரப்படும் என்று பார்லிமெண்ட்ல கல்வித்துறையினுடைய இணையமைச்சர் சொல்றாருன்னா, பாரதிய ஜனதா என்ற இந்த பாசிஸ்டுகளுக்கு நம்ம ஓட்டு போடலாமா என்ற முடிவையும் இப்ப எடுப்பாங்க. எதுக்காக சொன்னோம்னா, இங்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்கலன்னு கேட்டா போன்ற விஷயம், நீங்க எந்தெந்த துறைக்கு எந்தெந்த நிலைக்கு நீ எழுதுனீங்களான்னு இவர் கேட்கிறார் வெள்ளை அறிக்கை. இப்ப நான் சொன்ன இந்த வெள்ளை அறிக்கையை ஒழுங்கா படிச்சு பாரு, நாடு உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்கும். கல்வித்துறைக்கு குறைந்த அளவிலேயே நிதி ஒதுக்கப்பட்டு வந்தது. உயர்கல்வி வரைக்கும் பிள்ளைகள் போகணும் அப்படிங்கிறதுக்காக 1/3 பங்கு நிதியை கல்விக்கு ஒதுக்குனது ஜெயலலிதா தான் அப்படிங்கிறாரு ஓ பன்னீர்செல்வம். ஓபிஎஸ்க்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 1967 ஒரு துறைக்கு எவ்வளவு ஒதுக்கியிருப்பாங்க, 80 எவ்வளவு ஒதுக்கியிருப்பாங்க, 90 எவ்வளவு ஒதுக்கியிருப்பாங்க, 2000 இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் அந்த நிதியினுடைய நிலைப்பாடுகள் உயர்ந்ததாக இருக்கும். அதுதான் பொருளியல் ரீதியாக இன்னைக்கு எல்லாரும் பார்க்கறது. அந்த அடிப்படையில அந்த நிதி ஆதாரம் சற்று
வழக்கம் போல இயற்கையாக அது கூடி இருக்கிறத எங்க ஜெயலலிதா எங்க அம்மா தான் ஒதுக்குங்க. ஒதுக்கட்டும், உங்க அம்மா தான் ஒதுக்கிச்சு. ஒதுக்கிட்டு என்ன பண்ணாங்க? அதன் உள்ள இன்னொரு வேலையும் பண்ணாங்கல்ல. சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டதை ஓ பன்னீர்செல்வம் ஏன் மறைக்கணும்? எதுக்காக சொல்றோம்னா, உயர்கல்வி போகக்கூடிய பிள்ளைகளுக்கு மேலும் மேலும் அவர்களுக்கு ஊக்கத்தொகை இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாருங்க. அரசு பள்ளிக்கூடத்துல படித்து விட்டு உயர்கல்விக்கு ஒரு மாணவ மாணவி போனா மாசம் 1000 ரூபாய் தராரு. ஜெயலலிதாவுக்கு தெரிய ஜெயில அதை நாங்க கேட்கணுமா? ஏன் அதெல்லாம் செய்யல? அதெல்லாம் கொடுக்கல. நீங்க செஞ்சதை நான் செய்தேன்னு ஓபிஎஸ் சொல்லலாமே தவிர, ஓபிஎஸ்க்கே தெரியும் 10 ரூபாய் இருந்த காலத்துல 10 ரூபாய் இருந்த இடத்துல 5 ரூபாய்க்கு கல்வி நிதி கொடுத்தாங்க. அதற்கு அடுத்த காலத்துல 500 ரூபாய் ஆச்சு. அதுக்கு அடுத்த 10,000 லட்சம் கோடி. இன்னைக்கு கோடிகள் எல்லாம் சாதாரணமாக இருக்கிற நிலையில அவரு எங்க அம்மா தான் அதிகமா கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மண்ணில் கல்வியை மிக அதிகமாக நேசித்து முதலாக 1967 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து தான் ஆரம்ப பாடசாலைகளில் இருந்தது. பெருந்தலைவர் காமராசர் காலத்துல அதிகமாக நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என்று கலைஞர் காலத்துல அதிகமா கல்லூரிகள் வரை வந்தது. படிப்பு, கல்வி, இதுல சமூக நீதி, திராவிட இயக்க கொள்கையின் அடிப்படை. இதெல்லாம் ஓபிஎஸ்க்கு புரியாது. ஓபிஎஸ்க்கு எதுவுமே தெரியாது. ஆஹா, நாங்க 100 ரூபா கொடுத்துட்டோம், ஐயோ நாங்க 500 ரூபா கொடுத்தோம், இதுதான் தெரியும். அதன் உள்ள இருக்கிற உள்ளார்ந்தமான உண்மையான அர்த்தங்கள் கூட புரிந்து கொள்ளாத அந்த நபர், நான் சொல்ல வேணாம், ஓபிஎஸ் யாருன்னு இபிஎஸ்க்கு தெரியும், இபிஎஸ் யாருன்னு தினகரனுக்கு தெரியும். அவங்களுக்குள்ள அவங்க கருத்துக்களை சொல்லும் போதுதான் உண்மையான ரூபங்கள் வெளியில வருது. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனா அவர் சொன்னது புரிந்து கொள்ளாத பேச்சு. எல்லா நேரங்களிலும் கல்வித்துறைக்கு நல்லது செய்திருக்கிற யாராக இருந்தாலும் வரவேற்பதுதான் திமுக. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.